உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்து பெற்றதில் தன் குடும்பத்தை பற்றி தவறாக பேசாதீர்கள் என தெலங்கானா அமைச்சருக்கு நடிகர் நாகார்ஜுனா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். சமந்தாவும் வேதனை தெரிவித்திருக்கும் நிலையில் பார்க்கலாம் அது குறித்து விரிவாக. நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைத்தன்யா நடிகை சமந்தாவை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். இந்த திருமண வாழ்க்கையில் இருவரும் கடந்த 2021 விவாகரத்து பெற்று ஒருவரை ஒருவர் பிரிந்தனர். அப்போதிலிருந்து இருவரின் விவாகரத்திற்கும் இதுதான் காரணம் என பலரும் சமூக வலைதளங்களில் கருத்து தெரிவித்து சலசலப்பை ஏற்படுத்தி வந்தனர். இந்நிலையில் தெலுங்கானாவின் வனத்துறை அமைச்சரான சுரேகா நாக சைத்தன்யா சமந்தா விவாகரத்துக்கு அம்மாநிலத்தின் முன்னாள் முதல்வரின் மகன்தான் காரணம் என செய்தியாளர்கள் மத்தியில் பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியது. చెప్తా ఉన్నా కదా, నాగ చైతన్య సమంత విడిపోవడానికి కారణం కేటీఆర్. ఈరోజు చాలా మంది హీరోయిన్లు తొందరగా పెళ్లిళ్ళు చేసుకొని సినిమా ఫీల్డ్ నుంచి తప్పుకోవడానికి కారణం కూడా కేటీఆర్. చైతన్య డైవర్స్ 100% కేటీఆర్ చేయబట్టే అయింది. ఎందుకంటే ఎన్కన్వెన్షన్ హాల్ని కూలగొట్టొద్దు అని అంటే సమంతను నా దగ్గరికి పంపాలి అని చెప్పి ఆయన డిమాండ్ చేశాడు. இந்த கருத்து பெரும் சர்ச்சையை உண்டாக்கிய நிலையில் அமைச்சர் சுரேகாவுக்கு நாக சைத்தன்யாவின் தந்தையும் நடிகருமான நாகார்ஜுனா கண்டனம் தெரிவித்திருக்கிறார். உங்கள் அரசியல் எதிரிகளை விமர்சிக்க அரசியலை விட்டு விலகியிருக்கும் திரைக்கலைஞர்களை பயன்படுத்தாதீர்கள் என தனது எக்ஸ் தள பதிவில் நாகார்ஜுனா குறிப்பிட்டுள்ளார். ஒரு பெண்ணாக பொறுப்புள்ள பதவியில் இருக்கும் கொண்டா சுரேகா இது போன்ற பொய்யான கருத்துக்களை கூறக்கூடாது என்றும் உடனடியாக இந்த கருத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் நாகார்ஜுனா வலியுறுத்தியுள்ளார். இதேபோல அமைச்சரின் பேச்சு முழுவதும் ஆபத்தானது, கண்டனத்திற்குரியது என நடிகர் நாக சைத்தன்யாவும் தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இருவரது வாழ்க்கையின் வெவ்வேறு லட்சியங்களுக்காக அதை நோக்கி செல்லும் எண்ணத்தில் இருவரும் பரஸ்பரம் பேசி அமைதியான முறையில் விவாகரத்து முடிவை எடுத்ததாகவும் அவர் விளக்கமளித்துள்ளார். கூடவே சமந்தாவும் இந்த விவகாரத்திற்கு பதில் கொடுத்து வேதனை தெரிவித்திருக்கிறார். தங்களின் விவாகரத்து பரஸ்பர சம்மதத்துடன் இணக்கமாக நடந்தது எனவும் இதில் அரசியல் சதி இல்லை எனவும் கூறிய சமந்தா தயவு செய்து அரசியல் சண்டையிலிருந்து தனது பெயரை விலக்கி வைக்குமாறும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். இரு நடிகர்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து ஒரு மாநிலத்தின் அமைச்சர் சர்ச்சைக்குரிய வகையில் பேசிய இந்த விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.